ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலான தயிர் வடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் அதுக்கு ரெண்டு உளுந்த வடை எடுத்திருக்கேன். ஸோ உளுந்த வடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 வடை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வடையை ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கிறேன். அது மூழ்கிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஆனால் அது மேலே மிதந்து தான் வரும். அதை திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி திருப்பி விட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரில் இந்த வடை நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா இந்த வடையை எடுத்து நம்ம வெளியில் வச்சிட போகிறோம். இப்போது வடை நல்லா ஊறிடுச்சு. தண்ணி ஆனால் இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்காமல் கை வச்சு எடுக்கிறேன். பயங்கரமாக கொதிக்குது. அதை எடுத்துகிட்டு நான் தண்ணியை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது அந்த பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 வடைக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி புளிப்பில்லாத தயிராக சூஸ் பண்ணிங்கன்னா தயிர் வடை ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும், 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒயிட் சுகர் இருக்குல்லையா, அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் இருந்தாலும் ஓகே தான். அதிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இது நல்லா அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாது. ரொம்ப கம்மியான ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் போல் சீரகம், எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதை கூட சேர்த்துட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், இதை 3யுமே நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா என்ன சேர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அது கூட பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக, ஒரு 1/2 பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப தீஞ்சிராமல் லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தயிர், அந்த தயிரில் இதை கொட்டிடலாம். இப்போது இதை கொட்டிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வடையை ஹாட் வாட்டர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி இதில் சுத்தமாகவே இல்லை. அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது 2 வடையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா ஊறுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இதை கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா போதும். இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமே நல்லா ஊறி வரும். ஓகே, இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் நான் இதை ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 20 மினிட்ஸ்னால் 10 மினிட்ஸ்க்கு இடையில இருக்க வடையை நான் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறோம். நீங்கள் லேட்டாக சாப்பிட்டா போதும், காலையிலேயே சரிங்க, மதியானத்துக்கு தான் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போது அந்த ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணல, அதை எடுத்து நான் வெளியில் வச்சுக்கிறேன். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே நீங்கள் சர்வ் பண்ணும்போது இது மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது வடையை எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த தயிரெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மிச்சர் சேர்த்துக்கோங்க. மிச்சர் சேர்த்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொடி மிச்சர் நமக்கு கிடைக்கும்ல, குட்டியாக இருக்கும்ல, இந்த மிச்சர் சர்வ் பண்ணிங்க இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலில் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொன்னீங்க அப்படின்னா பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, நல்ல ஊறி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much for watching this video. So bye. Thank you.